எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ. ஹலோ வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்க சகோ. நம்ம போன வீடியோல பார்த்த டைம் டைலேஷன் கான்செப்டை லைட்டா தூசு தட்டி விட்டுட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்டேஷனரியா இருக்கிறவங்களை கம்பேர் பண்றப்ப மூவ் ஆகுறவங்களுக்கு டைம் ஸ்லோவா ஓடும் அப்படின்ட்டு. இந்த டைம் டைலேஷன், அதாவது டைம் டிஃபரன்ஸை நம்ம எங்கேயாச்சும் மெஷர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், மெஷர் பண்ணியிருக்கோம். 1971 வருஷம் ஜோசப் ஹாஃப்லே அப்புறம் ரிச்சர்ட் கீட்டிங் அப்படின்றவங்க 4 அட்டாமிக் கிளாக்ஸை ஒரு ஏர்பிளேன்ல அனுப்புறாங்க. இப்போ அந்த அட்டாமிக் கிளாக்ஸையும் பூமியில ஸ்டேஷனரியா இருக்கிற அட்டாமிக் கிளாக்ஸையும் கம்பேர் பண்றாங்க. அவங்க கணிச்ச அளவு துல்லியமான டைம் டைலேஷன், அதாவது டைம் டிஃபரன்ஸ் இந்த 2 கடிகாரங்களுக்கு மத்தியில இருந்துச்சு. முடிஞ்சா இன்னொரு தனி வீடியோல எந்த கடிகாரத்தை எந்த டைரக்ஷன் அனுப்பிச்சாங்க, எந்த கடிகாரம் ஸ்பீடா ஓடிச்சு, எந்த கடிகாரம் ஸ்லோவா ஓடிச்சு, அது ஏன் அப்படி ஓடிச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். ஏன்னா அதுலயே நம்ம எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பை த வே, 1996 வருஷத்துல இந்த ஹாஃப்லே கீட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 25 வருஷம் ஆனதை கௌரவிக்கிற விதமா பிபிசி வாஷிங்டன் டு லண்டன் 14 மணி நேரம் போற ஒரு பிளைட்ல, அதாவது அப் அண்ட் டவுன் போற ஒரு பிளைட்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த இன்னுமே துல்லியமான அட்டாமிக் கிளாக்ஸை அந்த பிளைட்ல அனுப்பி இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க கணிச்ச மாதிரியே டைம் டிஃபரன்ஸ், அதாவது டைம் டைலேஷன் ரொம்பவே துல்லியமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட ஒத்து போச்சு. போன வீடியோட எண்ட்ல மியூன்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். பூமியில ஸ்டேஷனரியா இருக்க நமக்கு 10 கிலோமீட்டரா தெரியற அந்த டிஸ்டன்ஸ் ஆனது கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகுற மியூன்ஸுக்கு வெறும் 1.4 கிலோமீட்டர் தான் தெரியுது அப்படின்ட்டு. இந்த லென்த் கான்ட்ராக்ஷனை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லென்த்தை எப்படி அளக்குறோம், அதாவது இந்த ஸ்பேஸை எப்படி அளக்குறோம் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். போன வீடியோல டைம் டைலேஷனை பத்தி புரிஞ்சுக்கவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு யுக்தியை தான் பயன்படுத்தி இருப்போம். டயத்தை எப்படி அளக்குறோம், எந்த ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டயத்தை அளப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எடுத்துக்கலாமே. சூரியன் காலையில ஒரு பொசிஷன்ல இருக்கு. இப்போ அது மறுபடியும் சுத்தி மறைஞ்சு மறுபடியும் அது அந்த பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அதை ஒரு நாள்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லையா? இதே மாதிரி மறுபடியும் அதை சுத்தி மறைஞ்சு அதே பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா இது 2வது நாளை குறிக்குது. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற சூரியனோட பொசிஷனை வச்சு நம்ம டயத்தை அளக்குறோம் இல்லையா? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் ஒரு நாள், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் 2வது நாள், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இதே மாதிரிதான் போன வீடியோலயும் மேலையும் கீழையும் ரிப்பீட்டடா போயிட்டு வர்ற இந்த போட்டானோட பொசிஷனை வச்சு டயத்தை மெஷர் பண்ணியிருப்போம். அதை வச்சுதான் நம்ம டைம் டைலேஷனையும் டீல் பண்ணியிருப்போம். புரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி ஸ்பேஸை எப்படி அளக்குறோம் அப்படின்ற தெளிவும் இப்ப நமக்கு தேவை. இப்போ இந்த ஃபுட்பால் கிரவுண்டோட நீளத்தை நம்ம அளக்கணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒருத்தரையும் ரைட் ஹேண்ட்ல ஒருத்தரையும் நிக்க வச்சு அந்தந்த எண்ட்ஸோட பொசிஷனை குறிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் கிரவுண்டோட மொத்த நீளம் இல்லையா? இங்கேயும் நம்மள அறியாமையே நம்ம சின்னதா ஒரு அசம்ஷன் பண்றோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட்டும் ரைட் ஹேண்ட்ல எடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட்டும் ஒரே இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல, அதாவது ஒரே கணத்துல எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. இங்கதான் பிரச்சனையே. ஆக்சுவலி இந்த லென்த் மெஷர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையே லென்த்தை பத்தினது கிடையாது. 2 வெவ்வேறு இடத்துல உள்ள கடிகாரங்களை சிங்க்ரனைஸ் பண்ண முடியாததுதான். அதாவது ரிலேட்டிவிட்டி படி 2 வெவ்வேறு இடத்துல இருக்கிற கடிகாரங்கள் பாத்தீங்கன்னா எல்லா அப்சர்வர்ஸ்க்கும், அதாவது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்தாலும், அதாவது அவங்க என்ன ஸ்பீட்ல போய்கிட்டே அந்த 2 கடிகாரங்களை பார்த்தாலும் எல்லா அப்சர்வர்ஸ்க்குமே அந்த 2 கடிகாரங்களும் ஒரே சிங்க்ல ஒரே ஸ்பீட்ல ஓடுற மாதிரி தெரியவே தெரியாது அப்படிங்கிறது ரிலேட்டிவிட்டி. சரி, இத தெளிவா சுருக்கமா ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பாத்திரலாம் வாங்க. இப்போ இந்த 2 எண்ட்ல இருக்கிறவங்களையும் ஒரே சமயத்துல இந்த மெஷர்மெண்ட் எடுக்க வைக்கணும். எப்படி இந்த 2 பேரையும் ஒரே இன்ஸ்டன்ட்ல இந்த மெஷர்மெண்ட் எடுக்க வைக்கிறது? இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு லைட் சோர்ஸை வச்சு ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த லைட் ஒரே ஸ்பீட்ல தான் போகும். சோ நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இந்த லைட் டிராவல் ஆகி 2 பேரையும் ஒரே இன்ஸ்டன்ட்ல தான் ரீச் ஆகும். சோ எப்ப அவங்கள அந்த லைட் ரீச் ஆகுதோ அதே இன்ஸ்டன்ட்ல, அதாவது ஒரே இன்ஸ்டன்ட்ல 2 பேரும் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இந்த மொத்த நீளம் தான் அந்த ஃபுட்பால் கிரவுண்டோட கரெக்டான நீளமா இருக்கும். எப்ப வர அது கரெக்டான நீளமா இருக்கும் அப்படின்னா அந்த கிரவுண்ட் மாதிரியே அந்த 2 சர்வேயர்ஸ் மாதிரியே நம்மளும் அவங்கள மாதிரியே ஸ்டேஷனரியா இருக்கிற வரை மட்டும்தான். இப்போ 3வது ஒரு ஆள் நம்மள பைக்ல லெஃப்ட் டு ரைட் கிராஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அவரை பொறுத்தவரை அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரு ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரியும், நீங்க, நானு, இந்த கிரவுண்டு, நம்மளோட 2 சர்வேயர்ஸ், அப்புறம் இந்த லைட் சோர்ஸுமே பாத்தீங்கன்னா அவரை போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆகுற மாதிரி தெரியும். அதாவது ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். பட் எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயுமே லைட்டோட ஸ்பீட் மாறவே மாறாதுன்னு நமக்கு தெரியும்.
இப்போ இந்த கேஸ்ல செகண்ட் சர்வேயர் லைட்டை நோக்கி மூவ் ஆயிட்டே இருக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் சர்வேயர் லைட் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரு லைட்ல இருந்து விலகி மூவ் ஆயிட்டே இருக்கிறாரு. இதனால செகண்ட் சர்வேயர் தான் லைட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும். அந்த இன்ஸ்டன்ட்ல அவர் தன்னோட மெஷர்மெண்ட்டை எடுப்பாரு. அதுக்கு அப்புறமா தான் லைட் அந்த ஃபர்ஸ்ட் சர்வேயரை ரீச் ஆகும். அப்பதான் அவர் தன்னோட மெஷர்மெண்ட்டை எடுப்பாரு. சோ இந்த செகண்ட் சர்வேயரை லைட் ரீச் ஆகி அவர் இந்த மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டைம் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபர்ஸ்ட் சர்வேயரை லைட் ரீச் ஆகி அவர் தன்னோட மெஷர்மெண்ட் எடுப்பாரு. பட் அதுக்குள்ள அந்த கிரவுண்டு சர்வேயர்ஸ் எல்லாருமே லைட்டா மூவ் ஆயிருப்பாங்க. சோ இந்த பைக்ல போறவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல, அதாவது இந்த பைக்ல போறவரை பொறுத்தவரை இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸுமே ஒரே இன்ஸ்டன்ட்ல எடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட் கிடையாது. சோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இது இந்த ஃபுட்பால் கிரவுண்டோட கரெக்டான லென்த் கிடையாது. பட் நம்மளை பொறுத்தவரையும் அந்த ரெண்டு சர்வேயர்ஸை பொறுத்தவரையும் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்டா இருக்கும். ஏன்னா இது நம்மளை பொறுத்தவரை ஒரே இன்ஸ்டன்ட்ல எடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட் தான். பட் பைக்ல போறவரு அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒரே இன்ஸ்டன்ட்ல இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்தாரு அப்படின்னா அவரை பொறுத்தவரை நம்ம ஸ்டேஷனரியா மெஷர் பண்ண அந்த லென்த்தை விட அவருக்கு கம்மியான லென்த் தான் கிடைக்கும். இது ஏன் இப்படி கம்மியான லென்த் அவருக்கு கிடைக்குதுன்றத இன்னுமே டீப்பா போய் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது வேண்டாம். இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றா? சோ இந்த வீடியோல இருந்து நம்ம 2 பாயிண்ட் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரை அந்த ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஸ்டேஷனரியா இருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் சர்வேயரை பொறுத்தவரை நம்மளும் அந்த செகண்ட் சர்வேயரும் ஸ்டேஷனரியா இருந்தோம். அந்த செகண்ட் சர்வேயரை பொறுத்தவரை நம்மளும் ஃபர்ஸ்ட் சர்வேயரும் ஸ்டேஷனரியா இருந்தோம். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட்டிவாவே பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்டேஷனரியா தான் இருந்தோம். சோ அதனாலதான் நம்ம எல்லாரோட கிளாக்குமே சிங்க்ல இருந்துச்சு, ஒரே ஸ்பீட்ல ஓடுச்சு. அதனாலதான் இந்த 2 பேரும் ஒரே இன்ஸ்டன்ட்ல அந்த மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா பைக்ல போனவருக்கு, அதாவது ஒரு ஸ்பீட்ல போயிட்டே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வெவ்வேறு இடத்துல இருக்கிற கிளாக்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஓடுற மாதிரி தெரியும். அதே நேரத்துல இந்த 2ம் வேற வேற ஸ்பீட்ல ஸ்லோவா ஓடுற மாதிரி தெரியும். இந்த 2 கிளாக்குமே சிங்க் இல்லாத மாதிரி அவருக்கு தெரியும். 2வது பாயிண்ட், மூவ் ஆயிட்டே இருக்கிற ஒரு பொருள் லென்த்ல தன்னைத்தானே சுருக்கிக்கும். அதனாலதான் பைக்ல போறவருக்கு அவர் ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மூவ் ஆயிட்டே இருக்கிற கிரவுண்டோட லென்த் சுருங்குற மாதிரி தெரிஞ்சுச்சு. சோ நம்மளே நம்ம சர்வேயர்ஸையும் பொறுத்தவரை அந்த பைக்ல போறவர் தான் மூவ் ஆயிட்டு இருக்காரு. சோ அவரும் அவரோட பைக்கும் லென்த்ல சுருங்குன மாதிரி தெரியும். சோ கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஸ்பேஸா மட்டுமே டைமா மட்டுமே பார்த்துட்டு வந்த சயின்டிஸ்டுக்கு இந்த ரிலேட்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. ஸ்பேஸ்ல ஏற்படுற மாற்றங்கள் டயத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும், டயத்துல ஏற்படுற மாற்றங்கள் ஸ்பேஸ் அஃபெக்ட் பண்ணுதும் அப்படின்னும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஸ்பேஸ் டைம் ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அதனாலதான் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரே வார்த்தையில குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்பேஸ் டைம் பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பேஸ் டைம் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஐன்ஸ்டைன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பிளாக் ஹோல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் இந்த ஸ்பேஸ் டைம் கான்செப்டை பொறுத்து தான். இந்த ஸ்பேஸ் டைம்னா என்ன அப்படின்றத தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்டே டியூன்.